தண்ணிக்குள்ளே இருக்க ஃபிஷ்ஷு. நான் தான் அவங்க டைனி ஃபிஷ்ஷு. எப்படி கைஸ் இருக்கு? ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டவுன்ஷிப் கேம் தான் விளையாட போகிறோம். ஓகே, ஸோ அதில் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டில் நம்ம ஃபயர் ஸ்டேஷன் கேட்டிகிட்டு இருந்தோம். அதாவது தீ அணைக்கிற வீரர்களுடைய ஒரு இடத்த கட்டிகிட்டு இருந்தோம். அவங்க இடத்த கட்டி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம திறக்கலாம். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. இது ஒரு என்ஜாயபிளான மூமெண்ட். எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுங்க. சில பெரிய ஆளை நினைப்பேன், பெரிய விஷயத்தை ரெடி பண்ணிட்டாரா. வேறு ஃபயர் ஸ்டேஷனுக்கு கட்டிட்டு ஓவரா சீன் போடுறான் பாரு. ஆமா, நீ சொல்றது ஒரு விதத்துல சரிதான். டெக்ஸ்டைல் ஷாப்பும் அப்புறம் சுகர் ஃபேக்ட்ரியும் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓகே, இந்த பெருசுகளுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரில. நம்ம எது பண்ணாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. நம்ம ஊருக்கு தானே செய்கிறோம். கொஞ்சமாவது யாருக்கும் இந்த நல்ல மனசே இல்லை கைஸ். நம்ம ஊருக்காக செய்கிறோம், யாருமே இது பிடிச்சிக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்குலாம் ஒரு நாள் இருக்குது. எது சமோசா டீ பஜ்ஜியா கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பாரு. நீ போய் அமைதியாக போய் தூங்கியா. உன ஊரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது போயா. ஓகே, நம்ம இப்போ ஒரு ஷீப் ஃபார்ம் கட்டுவோம். நம்ம ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் வாங்கியாச்சு. ஷீப்பையும் வாங்கிடுவோம். ஏன்னா அப்போ தான் ஒரு ஆர்டராக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துப்போம். நீ போய் அதெல்லாம் வேலையை பாரு. நம்மளுக்கு இன்னும் ஃபார்மிங்க்கு ஒரு ஃபீல்டு தேவைப்படுது கைஸ். அதுக்கு நம்ம இன்னும் நிறைய வீடெல்லாம் கட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம துணி துவைக்கிற கட்டிடுவோம். இல்லாட்டி மக்கள் அதுக்கும் குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வேறு பண்ணலான்னு வேறு என்ன பண்ணணும் பார்க்க. அச்சீவ்மெண்ட் எதை பண்ணியிருக்கோம். என்ன அச்சீவ்மெண்ட்டுன்னு வேறு தெரில. என்ன அச்சீவ்மெண்ட் உனக்கு கிடைச்சிருக்கா? எனக்கு இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ஸா? தேங்க்யூ. எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஓகே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் கேட்டணும். ஆனால் நம்மக்கிட்ட இன்னும் பொருள் இல்லை. நம்ம இன்னும் நிறைய ட்ரெயின் அனுப்புனா தான் கூடிய சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷன் கட்ட முடியும். அதனால் நம்ம டவுனில் ஒரு திருட்டு கூட நடக்காது. எல்லா கிரிமினல்ஸும் ஜெயிலில் இருப்பாங்க. ஏன்னா இந்த டவுனில் இருக்கிற போலீஸ் எல்லாம் அவ்வளோ சின்சியரானவங்க. எல்லோரும் கேட்குறாங்க பாருங்கள், எங்கள் போலீஸ் ஸ்டேஷன், எங்கள் போலீஸ் ஸ்டேஷன். இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். யார் இந்த ஆண்டியை உள்ள விட்டது? நான் உங்களுக்கு எங்களால் விழ கூடாதுன்னு தான் சொல்லியிருக்கேன். போமா, உன்னால அந்த லூஸ் எங்களை கத்துறான். அவனே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்தவன். அவன் எங்களை எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கா. போமா. என்ன செக்யூரிட்டி ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அந்த அம்மா போக மாட்டேன்னு சொல்லிச்சு. அதான் நாங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். சாரி சார், இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசணும். சரி, ஓகே விடு. கைஸ், இங்கே பாருங்க, நம்மளும் டவுன்ஷிப்பில் ஈஸியாக மாதிரி ஒரு ரோடை கட்டியிருக்கோம். எப்படி பீச்சை ஒட்டி ரோடு இருக்கா? நல்லா இருக்குல்ல? இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஊரையும் ரெடி பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு பார்த்தா நிறைய வீடு கட்ட சொல்கிறாங்க. சரி, ஓகே, வாங்க கட்டுவோம். இங்கே ஓகே, ப்ரெட்டு அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் சீக்கிரமாக வேலையை முடிக்கிறாங்க. ஓகே, யாருக்கு அனுப்பினது? இவங்களுக்கு அனுப்பி விட்டுருவோம். ஓகே, அனுப்பியாச்சு. அதுக்குள்ளே லெவல் 11 வந்துட்டோமா? வாவ்! எவனும் வாந்தி எல்லாம் எடுக்கல. ஆமாம், எதை எங்கள் தலையை முன்னாடி எடுன்னுலாம் சொல்லிட்டு இருந்த. என்ன சொல்லிட்டு இருந்த? நம்ம இப்போ மூவி தியேட்டர் கட்டி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அடுத்து ஹவுஸ் ஆஃப் லக் கட்டுறதுக்கு வந்துட்டு இன்னும் 160 மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. இன்னும் இல்லை, மொத்தமாக 160 மெம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. இந்த சிலையை வைக்கலான்னு பார்த்தா ஊரில் எங்கேயுமே இடம் இல்லை. அதனால் இப்போதைக்கு எங்கே வைக்கிறது? இங்கே வச்சா நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு நம்ம வைக்க வேண்டாம், அப்புறமா வைக்கலாம். ஓகே, இப்போ நம்ம சுகர் ஃபேக்ட்ரியிலேருந்து முதல்ல சுகரை கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியிலேருந்து இந்த துணியை கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சரி, இந்த ஏர்போர்ட்டை நம்ம கூடிய சீக்கிரம் இந்த ஏர்போர்ட்டுக்கு திறப்போம். அப்போ தான் இந்த பெருசுங்கெல்லாம் நம்ம ஒரு பெரிய ஆள்னு நினச்சிப்பாங்க. இல்லாட்டி நம்ம ஒரு வெட்டு நினச்சிப்பாங்க. மனசில் பெரிய சூரடை போட்டுறா சூர்யான்னு நினைப்பு. பெரிய ஏர்போர்ட்டு கட்டுறாராம். முதல்ல கார் ஷாப் ஓப்பன் பண்ணுங்கய்யா. கார் விற்கிறேன்னு சொன்னாலே
அதுவே பெரிய விஷயம். நாங்கள் என்னமோ பண்ணுறோம், உனக்கு என்னையா போய் தூங்கியா, எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, இப்போ நம்ம மில்க் எடுத்தாச்சு. இப்போ வேறு என்ன எடுக்கிறதுனா என்ன எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், டைரி ஃபேக்ட்ரிலையும் பிஸி, சுகர் ஃபேக்ட்ரிலையும் காலியாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் கிட்டே இன்னும் நம்மளுக்கு கிளாஸ் தான் தேவை, ஆனால் கிளாஸ் நம்மக்கிட்ட இல்லை. ஓகே, அடுத்து அந்த ஒரு பலகையும் தேவை. ஓகே, வேறு இதெல்லாம் தூக்கிடலாம் கைஸ், இது நல்லாவே இல்லை நம்ம ஃபார்முக்கு. ஓகே, இதை எடுத்து விற்றுடலாம். விற்றாச்சு, இதையும் விற்றுடுவோம். ஓகே, இது விற்றுட்டோம். ஓகே, டைரி ஃபேக்ட்ரி இன்னும் முடியலையா, இன்னும் லாஸ்ட் 5 நிமிஷம் இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் இது முடிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம கட்டின வீடை வந்து ஓப்பன் பண்ணலாம். எங்கே கட்டினேன், இங்கே தானே வச்சு, இல்லை இந்த சைடு இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு பீச் கிட்ட கட்டணும்னு நினைக்கிறேன். அந்த இங்கே இருக்குது. ஓகே, ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்பதான் ஒரு ஊர் தலைவர் வச்சிருக்கான் பாத்தியா, எல்லாருக்கும் வீடு வாங்கி தரான், ரொம்ப நல்லவனா இருக்கான். அப்போ நான் இவ்வளோ நாளாக இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? முடிச்சுட்டு நான் ஓப்பனே பண்ணிட்டேன் பாரு. ஓகே, நம்ம ஆடுங்களுக்கெல்லாம் இப்போ சாப்பாடு போடுவோம். எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு எனக்கு நல்லா உள்ளெல்லாம் தாங்க, சரியா? அது சரியா, சீக்கிரம் சாப்பிட்டு எனக்கு உள்ள தாங்க. 3 மணி நேரம் ஆக்குறீங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க, சரியா? ஓகே, நம்ம லேண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தோம், அது இப்போ முடிஞ்சிச்சான்னு பார்ப்போம். முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு நிறைய இடம் வந்துட்டுருக்கு, சரியா? அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் அறுவடை செஞ்சுருவோம், அப்போ தான் நம்ம இன்னும் நிறைய பொருட்கள்லாம் செய்ய முடியும். மூவி தேட்டரும் இந்த லாண்ட்ரி ஷாப்பு கேட்டால் இன்னும் உங்களுக்கு பொருள் தேவை. அதுக்கு முன்னாடி உங்களை இந்த ட்ரெயின் அனுப்பிச்சி விட்ருவோம். ஒன்று தான் இருக்கா? ஐயோ, க்ரீம் 2 தேவையே. சரி இருங்க, பேக்கரியில் போய் ரெடி பண்ண முடியும் பார்ப்போம். பேக்கரியில் போயிட்டு டெய்ரி ஃபார்மில் போயிட்டு ஓகே மில்க் இருக்குது, அதை வச்சு ரெடி பண்ணிடுவோம். ஊர் தலைவருக்கு ஒரு பொறுப்பு கூட இல்லை. இருங்க, இந்த ஆன்டிங்களுக்குலாம் ஒரு நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம மாடு நண்பர்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருவோம். சாப்பாடு வேறு இல்லை, எல்லாத்தையும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடுவோம், ஆடுக்கும் சேர்த்து ரெடி பண்ணிடுவோம். ஓகே, இது என்ன பீ இருக்குது? ஓகே, அது நம்மளுக்கு அப்புறமா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம ஆர்டர்லாம் கொடுத்து முடிச்சிடுவோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும், இப்போ கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற ஏதாவது பொருள் நம்ம ட்ரெயினுக்கு தேவையானு பார்த்துருவோம். ஓகே, சுகர் இருக்குது, அது கொடுத்துடலாம். வேறு இந்த சைடில் எடுத்ததுனால இப்படி ஆயிடுச்சு. ஓகே, அனுப்பிச்சி விட்டுடலாம். இதை வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது இப்போது. ஓகே, நம்ம இன்னொரு வீடு இங்கே கட்டிடுவோம், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிடலாம் இங்கே. ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான், இப்போ தான் ஊர் தலைவராகவே நடந்துக்கிறான். தம்பி, நீங்கள் எங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எனக்கு புகழ்ச்சி அவ்வளோ பிடிக்காது. ஸோ இப்போ நம்ம அடுத்து வேறு என்ன பண்ணுறது? ஓகே, அடுத்து போஸ்ட் ஆஃபீஸும் துணி துவைக்கிற இடத்தையும் கேட்டணும், அப்புறம் ஹவுஸ் ஆஃப் லக் கேட்டணும். ஓகே, அது நெக்ஸ்ட் பார்ட்குள்ளே கெட்ட பார்க்குறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் பார்ட்குள்ளே எப்படியாவது இது எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட பார்க்குறேன். ஓகே, போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் நம்மளுக்கு பொருள் தேவை. ஓகே, இன்னும் நம்மளுக்கு என்ன தேவைன்னா கார்ன் தேவை. கார்ன் இருக்கு, 3 கார்ன் இருக்குது. இதை அப்படியே இது பண்ணிடுவோம். கார்ன் நிறைய போடுவோம், இல்லாட்டி அது நம்மளுக்கு தேவை, ஸோ அதனால நிறைய போடுவோம். இங்கே மில்க் நம்மளுக்கு தேவை. ஓகே, கார்ன் போட்டாச்சு. மில்க்கும் நம்மளுக்கு இன்னும் நிறைய தேவை. மில்க் ஃபார்ம். ஓகே, நமக்கு அந்த கவ் ஃபீட் எல்லாத்தையும் கிடச்சிச்சு. ஓகே, ஸோ இன்னும் நம்ம போடுவோம், அப்போ தான் நம்மளால் நிறைய மில்க் எடுக்க முடியும். ஓகே, நம்ம எக்ஸ்ட்ராவாக 2 மாடு அப்புறம் 3 ஷீப் எடுத்திருக்கோம். ஸோ காட்டுறேன் இருங்க. ஸோ 3 ஷீப் எடுத்திருக்கோம் பாருங்கள். ஓகே, உங்களுக்கு டெலிவரி கொடுத்துடலாம் அடுத்து. ஓகே, நம்ம லெவல் 12க்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. நம்ம அதுக்குள்ளே லெவல் 12க்கு வந்துட்டோம். லெவல் 12ல் வந்துட்டு இங்கே ஒரு ஏதோ கொடுத்துருக்காங்க. அடுத்து டெய்லர் ஷாப்பு, துணி, அப்புறம் கெஃபட்டேரியா, அப்புறம் புது வீடு, அப்புறம் செல்ஃபோன் பூத்து கொடுத்துருக்காங்க. வா, நம்ம டவுன் இன்னும் நல்லா டெக்கரேஷன் பண்ணலாம். ஓ, இது டீம் சென்டரா? ஓ, இது நம்ம ரெஸ்டோர் பண்ணுறதா? ஓகே, இது மூலியமாக நம்மளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மற்ற டீம் கேட்டுக்கலாம். ஸோ தமிழ்நாடு டீம்லாம் இருக்குது. ஓகே, கேட்டுக்கலாம். ஸோ அடுத்து வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். வீடு ஒன்று கட்டிடுவோம் கைஸ், அப்படின்னா மக்கள் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். நான் வந்து வீடு கட்டுறது அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் ஃபெசிலிட்டிஸ் வரல. ஸோ அதுக்கு நம்ம கெஃபட்டேரியா கட்டணும், அப்போ தான் நம்மளுக்கு ஃபெசிலிட்டிஸ் இன்னும் அதிகமாகும். ஸோ கூடிய சீக்கிரம் அதெல்லாம் கட்டிடலாம். நெக்ஸ்ட் பார்ட்குள்ளே எப்படியாவது நான் இதெல்லாம் ஆஃப்லைன்லேயே கட்டி முடிக்க பார்க்குறேன்.
ஸோ அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு வாட்டியும் இங்கே வந்து எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. அடுத்து நம்மளுக்கு டென்னிஸ் கோர்ட்டும் வர போகுது. ஸோ செல்ஃபோன் பூத்தை இங்கே இப்போதைக்கு வச்சிடலாம். ஓகே, செல்ஃபோன் பூத்தும் வாங்கிட்டோம். ஓகேவா, நம்ம எவ்வளோ செய்கிறோம், ஆனால் எல்லோரும் குழந்தை சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஏன்னு தெரில. என்ன இவன் இப்படி எல்லாம் பேசுறான்? குறை சொல்லிக்கிட்டு இருக்கோமா? இவனுக்கு நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்ணா குறை சொல்றோம்ன்றா? ஆமாம், பெரிய சப்போர்ட் பண்ணிங்க. சரி கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.